மகான் புரந்தரதாசர். 5ஆம் பகுதி. மறந்தும் கூட அடுத்தவருக்கு எதையும் ஈயாதவனாய், மனிதாபிமானம் என்றால் என்னவென்றே அறியாதவனாய் இருந்த சீனப்பா தன் தந்தை விட்டு சென்ற ஆஸ்திக்கு மேல் ஆஸ்தி சேர்த்து பல கோடிகளுக்கு அதிபதியானான். இவன் இப்படி யாராலும் எண்ணி பார்க்க இயலாத பெருஞ்செல்வத்தை உடையவனாக இருந்ததால் அந்த பிராந்தியத்து மக்கள் இவனுக்கு நவகோடி நாராயணன் என்றொரு பட்ட பெயரை வைத்து அழைக்கத் தொடங்கினார்கள். தான் சிக்கனமாக இருந்ததால் தான் இத்தனை செல்வத்தையும் சேர்க்க முடிந்தது என்பதில் திடமான நம்பிக்கை வைத்திருந்த சீனப்பா நாளடைவில் தொட்டதற்கெல்லாம் கணக்கு பார்த்து ஒரு கருமையாகவே மாறி போயிருந்தார். காகத்திற்கு சோறு வைப்பதிலிருந்து கடவுளுக்கு விளக்கேற்றும் எண்ணெய் வரை அவனது தலையீடு குடும்பத்தில் அதிகம் இருந்தது. தினம் தினம் சீனப்பாவின் இந்த அதீதமான கருமைத்தனத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட அவன் மனைவி சரஸ்வதிபாய் தனக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவன் அந்த இறைவன் ஒருவனே என்கிற முடிவிற்கு வந்து அவனது திருவடிகளில் தஞ்சம் புகுந்தாள். சீனப்பாவை வைத்து பலவிதமான லீலைகளை நிகழ்த்த உத்தேசித்திருந்த அந்த இறைவனும் அதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். அன்று அடைமழை. எங்கிருந்தோ ஒரு 4 கால் உயிரினம், நன்றியுள்ள 4 கால் உயிரினமான நாயானது எங்கிருந்தோ வந்திருந்தது. சீனப்பாவின் வீட்டு வாசலுக்குள் மழையினால் நடுங்கியபடியே வந்து நின்றது. ஒட்டி உலர்ந்திருந்த வயிறும் இடுங்கி போயிருந்த விழிகளும் அதன் பசியை வெளிச்சம் போட்டு காட்டியது. உள்ளிருந்து வந்த உணவின் மனத்தால் இன்னும் சிறிது நேரத்தில் வாசலில் எச்சில் இலை வந்து விழும் என்கிற நம்பிக்கையோடு அது காத்திருந்தது. ஒரு சிறு பருக்கையையும் விட்டு வைக்காமல் உண்டு விட்டிருந்த சீனப்பா நாயை கண்டவுடன் எச்சில் இலையோடு மீண்டும் உள்ளே சென்றான். வாசலில் நாய் காத்திருப்பதை அறியாத சரஸ்வதிபாய் கணவன் மீண்டும் எச்சில் இலையோடு வந்ததை கேள்விக்குறியோடு ஏறிட்டாள். அவளை துளியும் சட்டை செய்யாமல் சுருட்டி இருந்த தன் எச்சில் இலையை பிரித்து மீண்டும் கவனமாக ஆராய்ந்தான் சீனப்பா. எச்சில் இலையில் என்ன தேடுகிறீர்கள் என்று வியப்போடு வினவினாள் சரஸ்வதிபாய். ஒன்றுமில்லை சரஸ்வதி, வாசலில் ஒரு நாய் வந்திருக்கிறது. அது இந்த எச்சில் இலையில் ஏதேனும் ஒட்டி இருக்குமோ என்று ஆவலோடு காத்திருக்கிறது. அதனால் நான் சாப்பிட்ட சோற்றில் ஒருவேளை ஏதேனும் கவனக்குறைவாக ஒட்டி கொண்டு இருக்கிறதோ என்னவோ என்று பார்க்கிறேன். நமது சாப்பாட்டை அனாவசியமாக அது சாப்பிட்டு விடக்கூடாதல்லவா? அதற்காகவா நாம் உழைக்கிறோம் என்று பதிலளித்தான் சீனப்பா. சரஸ்வதிபாய்க்கு கணவனின் பேச்சு மிகவும் அருவருப்பாக இருந்தது. இன்னும் எத்தனை நாள்தான் இவரது கருமித்தனத்தை நான் சகித்திருப்பேன்? இறைவா, இவரை நீ திருத்த மாட்டாயா என்று விழிகளில் பெருகும் நீரோடு அவள் கடவுளிடம் மீண்டும் முறையிட்டாள். அவள் பிரார்த்தனை இறைவனை அசைத்தது. அடுத்த நாள் காலை வியாபாரத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தார் சீனப்பா. வாயிலில் ஒரு வயோதிகரான அந்தணர் வந்து நின்று குரல் கொடுத்தார். எட்டி பார்த்த சீனப்பா என்ன வேண்டும் சுவாமி என்று சற்றே எரிச்சலோடு வினவினார். ஐயா, இந்த ஊரிலேயே தாங்கள்தான் பெரிய செல்வந்தர் என்று கேள்விப்பட்டேன். இடைமறித்தான் சீனப்பா. ஆமாம் ஆமாம், அவர்கள் கூறுவது சரியே. என்னை மிஞ்சி ஒருவன் இந்த ஊரிலேயே இல்லை. பெருமை பிடிபடாமல் பேசிய சீனப்பாவை கண்டு தனது கரங்களை குவித்த வயோதிகன், ஐயா, அதனால்தான் உங்களிடம் ஒரு உதவி கேட்டு வந்தேன். அவரை மேலே பேச விடாமல் உதவியா என்று அதிர்ந்து போய் நின்றான் சீனப்பா. 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.